கேள்வி ஆக்சுவலா என்னன்னா, அக்செப்டன்ஸ், வாட் யூ மீன் பை அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இந்த அக்செப்டன்ஸ் வேணுங்கிறாங்களே, அப்போ அக்செப்டன்ஸ்னா என்ன? அதுக்கு உதாரணம் என்னன்னா, முதல்ல எனக்கு ஒரு இடுப்பொலி வந்தது, அக்செப்ட் செய்து கொண்டேன். அக்செப்ட்னா தமிழில் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டேன். அது ஏற்றுக்கொண்டு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உடனே இப்போ புதுசாக இன்னொன்று வந்துருச்சு, தலை சுற்றுதல், கிருகிருன்னு. அப்போ தலை சுற்றுது, ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது அப்படின்னோடனே கடுப்பாயிருது. என்ன அக்செப்ட் பண்ணியும் அப்போ இதையும் அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இப்போ ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ச். ஏன் வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்றுக்கொண்டால்தான் உண்மை புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏற்றுக்கொண்டால் கஷ்டம் இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட், கஷ்டம் இருக்காது, உண்மை புரியும். ஏற்றுக்கொண்டால் எளிதாக அதை கையாளலாம், டீல் செய்யலாம். ஆதலால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அது ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு வந்து புத்தியை வேலை பார்க்கும், இல்லைன்னா புத்தி வேலை பார்க்க. அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன புரிதல். உனக்கு எனக்கு அறிவு வேலை பார்க்கணும், எனக்கு வந்து ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை யாரிடம் இருக்கிறதோ அவனுக்கு மட்டும்தான் அறிவு வேலை பார்க்கும், புரிதல் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ராமன் எடுத்துக்கலாம். ராமன் லக்ஷ்மண் காட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பரதன் திரும்புகிறான். பரதன் திரும்பி நேரம் வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, உனக்காக நான் ஒரு வரம் கேட்டேன், ஆதலால் லக்ஷ்மணும் ராமனும் காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு உடனே பரதன் பயங்கரமா கோவம் வந்து அம்மாவை தார்மார திட்டி அம்மாவுக்கு புரிய வச்சிடறான். அம்மா புரியுதவனே, ஆமாடா நான் ஏதோ எமோஷன்ல தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு கேட்டவுடனே, சரி நீ திரும்பிட்டேல்ல, அதனால வந்து ராமனை மீண்டும் வந்து இங்க அயோத்தியில ஆட்சி செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை கூப்பிட போனான்ட்டு வர்றான். ஆக்சுவலா வந்து அவன் அப்பதான் வந்து ஊர் எல்லைக்கு போய் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அவன் வந்து காட்டுல வாழணும் அப்படின்னு இந்த வரத்துல அது எந்த எல்லையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ராமன் வந்து ஒரு படை சூழ ஒரு தேர்ல அவனை வரவேற்பதற்காக, அவனை மீண்டும் வந்து ஆட்சியில் அமர செய்வதற்காக, தான் தாய் செய்த தவறை மன்னிப்பு கேட்பதற்காக அவன் வர்றான். ஸோ இதுதான் வருது, இதுதான் சீன். இந்த சீன் என்ன ஆகுனா, அங்கேருந்து அவன் வரும்போது லக்ஷ்மணன் இருப்பான், ராமன் இருப்பான். இந்த ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கும்போது அங்கே லக்ஷ்மணனுக்கு பரதன் மேல ஒரு கோவம் இன்டைரக்டா இருக்கும். இந்த பரதனால தானே அவங்க அம்மா வந்து இப்படி பண்ணா அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு கோவம் இருக்கும், ஏதோ ஒன்று அவன்கிட்ட இருக்கு. அப்ப அங்கிருந்து ஒரு படை சூழ வரும்போது ராமனும் லக்ஷ்மணும் பாக்குறாங்க, தூரத்துல ஒரு பெரிய ஒரு படைன்னா என்ன, அவனை வரவேற்பதற்காக எல்லாம் வர்றாங்க. குதிரைகள், யானைகள் அதெல்லாம் அவனை கூட்டு வர்றதுக்காக வர்றாங்க. பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். பரதன் தெரிஞ்சிடும், பரதன் தான் வர்றான், நம்மளை காட்டுக்கு அனுப்பினது பத்தாதுன்னு நம்மை போர் செய்து அடிக்க வருகின்றான் அப்படின்னு கோவத்துல அவன் அம்பு எடுத்து பரதன்ல ஒண்ணு பார்க்கிறேன்ட்டு வெகுண்டு கோவத்துல பரதனை எதிர்க்க ஆரம்பிச்சுவான். உடனே ராமன் சொல்லுவான், இரு 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 பதட்டப்படாத, ஏன் அவசரப்படுற, வரட்டும் பரதன், முதல்ல அவன் என்ன சொல்ல வர்றான், அவன் போருக்கு தான் வர்றானா இல்லை வேற எதுக்காவது வர்றான்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அது போக பரதனை பற்றி உனக்கு தெரியாதா,
நம் மீது போர் தொடுக்கும் அளவுக்கு பரதன் சென்று விடுவானா? கொஞ்சம் பொறுமையாயிரு, வரட்டும் அப்படின்னு ராமன் சொல்றான். உடனே பரதன் வந்து பயங்கரமா கெஞ்சி கூத்தாடி, அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மணனுக்கு வெக்கமாயிடும். ஐயோ, நம்ம இவனை போய் போர் செய்ய போனவன். கடைசியில அவன் வந்து காத்து இருந்த மாதிரி சரையு நதிக்கரையில துறவு பூண்டு இவனுடைய பாதத்தை வச்சுதான் ஆட்சி செஞ்சான். அப்படி வர்றவனை பகையாக பார்த்தான் யாரு? லக்ஷ்மணன். ஆனா ராமனும் லக்ஷ்மணும் ஒரே சூழல்ல தான் இருக்கிறாங்க. ஆனா ராமன் தெளிவா பார்க்கறான். அது காரணம்னா அக்செப்டன்ஸ். வருவான், வருவதை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாதான் புரியும். ஏன் பரதனை பற்றி ராமனுக்கு இருந்த தெரிவு லக்ஷ்மணுக்கு இல்லாமலா போய்விட்டது? கண்டிப்பா இருக்கும். 2 பேருக்கும் ஒரே புரிதல் தான். சின்ன வயசுல இருந்து ஒன்னா வாழ்ந்தவங்க தான், உயிரை விடுறவங்க தான் ராமனுக்காக. ஆனா அக்செப்டன்ஸ் இல்லாதனால அந்த புரிதல் மறைந்தது லக்ஷ்மணனிடம். ராமனிடம் அக்செப்டன்ஸ் இருந்தது. அந்த இருக்கும்போது ஒரு புரிதல் வந்தது. அப்போ ஏற்றுக்கொள்ளும் போதுதான் எனக்கு புரிதல் வரும். சரி, அது நோயே ஆகட்டும். நோயை ஏற்றுக்கொள்ளும் போது நான் ஏற்றுக்கொண்டேன் நோயை அப்படின்னாதான் நோயை வந்து முழுசா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதனால் வருகிறது, இது வருவதின் நோக்கம் என்ன, நம்மை எப்படி இது மோல்டு செய்கிறது, இது நமக்கு பிளஸ்ஸா மைனஸா அப்படின்ட்டு அக்செப்ட் செய்யும் போது பார்த்தோம்னா சூப்பரா ஒரு உண்மை புரியும். உண்மை புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து அதை டீல் பண்ணிடலாம். இந்த உண்மை புரியாம இந்த லக்ஷ்மணன் மாதிரி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாத போது அந்த நோய், இப்ப எதிரிங்கிறது நோயே புரிஞ்சுக்க முடியாது. நீ அது மேல ஒரு கோபமும் வெறுப்பும் அதை வந்து சண்டை போடுவதற்கும் தான் பார்த்துட்டு இருப்போமே ஒழிய, சண்டை போடணும்னாலும் புரியணும்ல. அப்ப கண்ணை கட்டிக்கிட்டு சண்டை போட்டா என்ன ஆகும்? எதிரிதான் பலமா இருப்பான். அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக புரிந்து கொள்ளும் மனப்பான்மை. ஒருத்தர் திட்டுறாங்க, திட்டுறத முழுமையா அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் புரியும் ஏன் திட்டுறான். அதை அக்செப்டே பண்ணாம மனமே வந்து வெறுத்து வெளியே தள்ளிடுச்சுன்னா அப்ப எப்படி புரியும்? உள்வாங்காமே எப்படி புரியும்? இப்போ உள்வாங்கினா தானே புரியும். இப்போ வாத்தியாரு பாடம் நடத்துறாரு, உள்வாங்கினதுல இருப்பான். நான் சொல்றேன், நம்ம பேசிட்டு இருக்கும் போதே எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கிறியா, நான் பேசுறத உள்வாங்குறியா அப்படின்னு சொல்றோம். ஏன் உள்வாங்கிறது தான் இங்க வந்து அக்செப்டன்ஸ். அப்ப நான் பேச எதிர்த்தே இருப்பேன். அதெல்லாம் கிடையாது. இருறா ஒரு நிமிஷம், நான் பேசுறத கேளு அப்படின்ட்டு உள்ள ஒரு 10 நிமிஷம் பேசின பிறகு இதை தான் சொல்ல வந்தீங்களா? அப்ப அந்த அக்செப்டன்ஸ் முதல்ல இருந்துச்சுன்னா ஏன் எதிர்வார்த்தை வருது? அப்ப முழுமையா உள்வாங்கின பிறகுதான் நான் என்ன சொல்ல வர்றேன்னே புரியும். அப்ப முழுமையா உள்வாங்காம நான் என்ன சொல்ல வர்றேன்னே புரியாம நீ எதிரில் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா உருப்படுமா? தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் வரும். அதே தான் அது நோயாக இருந்தாலும் சரி, எதிராளியாக இருந்தாலும் சரி. இப்போ பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, அப்ப லாஸ் ஆயிடுச்சா, ஓகே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு முழுமையா ஏற்றுக்கொண்டான்னா ஏன் லாஸ் ஆச்சு, எப்படி லாஸ் ஆச்சு அவனுக்கு புரியும். சில பேர் லாஸே ஏற்றுக்கிற மாட்டாங்க. இது நான் பொறுப்பு இல்லை, 2 நாளாக கூட தான் நேற்றும் ஷேர் மார்க்கெட்டு வேற லெவலில் டவுன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. குளோபல் ரீசன்னால அதில் நிறைய பேர் லாஸ் ஆகிருப்பான். உடனே என்ன சொல்லுவான், லாஸை அப்செட் பண்ண மாட்டான். நம்ம என்ன பண்ணுறது, குளோபல் ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸை அக்செப்ட் பண்ணுறது இல்லை. நீ ஈகோ அக்செப்ட் பண்ண கூடாது. லாஸ் அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஒரு இகல் அக்செப்ட் பண்ண மாட்டோம், அவமானத்தை அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம் மனசுக்கு எதிராக எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதான் பிரச்சனையே. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணாததின் விளைவு அதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, வலி இருக்காது, கஷ்டம் இருக்காது, புரியாமலேயே கஷ்டம். அக்செப்ட் பண்ண உடனேயே புரியாமலேயே கஷ்டம் இருக்காது. புரிஞ்சு அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற அறிவெல்லாம் வரும். அக்செப்ட் பண்ணும்போது, அக்செப்ட் பண்ணாம இருக்கும்போது ஒரு வலி, அக்செப்ட் பண்ணும்போது இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு
ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு உளியை கொண்டு போய் பஞ்சு மெத்தையில வச்சு அடிச்சீங்கன்னா அது வாட்டு கம்முன்னு மடங்கிட்டு மேலே வந்துடும். ஆனா அதுவே ஒரு கல்லுல வச்சு அடிச்சோம்னா உடஞ்சிரும். ஏன் உடையுது? அடியை வந்து அதை அக்செப்ட் பண்ணல, உடையுது. எது அடியை அக்செப்ட் பண்ணுச்சோ அது உடையிறது இல்லை, உள்வாங்கிச்சு. ஸோ உள்வாங்கிறதின் விளைவு அங்கே உடையிறது இல்லைன்னு அர்த்தம். இதேதான் ஒரு நோய் வந்தது அப்படின்னா நோயை முழுமையை ஏற்றுக்கொண்டாலே, இப்போ வந்து ஒரு உப்பு ஜலத்துல போட்ட உடனே ஜலம் அந்த உப்பை ஏற்றுக்கொள்ளும் போது, உப்பும் ஜலத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒன்னாயிருது. அப்ப ரெண்டு மிக்ஸ் ஒன்னாயிருச்சுன்னா யார் யாரை துன்புறுத்துவது? இந்த ஞானதேவர் சொன்ன மாதிரி நெருப்பு நெருப்பை சுடுமா, நீரை மூழ்கடிக்குமா, காற்றை உலர்த்துமா அப்படின்னு கேள்வி கேட்டார். என்ன அர்த்தம்? நெருப்பை எப்படி சுடும்? ஏன்னா அதுவும் ஒன்னாயிருச்சு. ரெண்டா இருந்தா தானே பிரச்சனை. நானும் நீ சண்டை போட்டுட்டு இருக்கோம், அப்பதானே பிரச்சனை. ஒன்னாயிட்டோம்னா எப்படி? அங்க சண்டை இல்லை, அது ஒரு ஸ்மூத். அந்த ஸ்மூத்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதே தான் ஒரு நோய். இப்போ ஒருத்தர் அவமானத்தை முழுசா ஏற்றுக்கொண்டாலே, நான் அதுல கரைஞ்சிட்டாலே பெருசா வலி இருக்காது. வலி எப்போ வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்க்கிறேன்ல, அதான் வலி. எப்படி இது நடக்கலாம்? எனக்கு அவமானம் ஆயிடுச்சு, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எல்லாம் இப்படிதான் நினைப்பாங்க, சரி நினைக்கட்டும், ஏற்றுக்கிறேன். இல்லை என் ரிலேட்டிவ்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க, அந்த தப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எப்போ முழுசா ஒருத்தன் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிறானோ ரிலாக்ஸ் ஆயிடுவான், வலி இருக்காது. அது அவமானமாக இருந்தா, அதே தான் பிசிக்கல்ல வலியாக இருந்தாலும். ஸோ ஒரு வலி வந்தது, ஆஹா வலி வந்திருப்பது, நான் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப வலியை ஏற்றுக்கொள்ளும் போது வலி நண்பன் ஆயிடுறான். வலி பகைவனா இருந்துட்டு அதை எதிர்த்துட்டு அதை நினைக்கும் போதெல்லாம் கோவப்பட்டு வெறுத்து, அதுதான் வந்து கஷ்டமா இருக்கு. வர்றதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியா இருக்கு. வலி எப்படிதான் நண்பன் ஆக்குறதுன்னா, ஜிம்முல வந்து வெயிட்டை தூக்குவான், பயங்கரமான ஒரு வலிதான், அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லை. ஜிம்ம வெயிட்டை தூக்கும்போது சரியான ஒரு வலிதான். ஆனால் அந்த வலியை ஏற்றுக்கொள்கிறான். அதனால வந்து அந்த வலி அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை. ஆனா இங்க இருக்கிற வலியை வந்து நான் ஏற்றுக்கொள்றது இல்லை, அதனால அந்த வலி கஷ்டப்படுறது அப்படின்னு புரிஞ்சுட்டேன். இப்போ ஏன்னா ஜிம்முல வெயிட்டை தூக்கும்போது எந்த வலி இருக்கிறதோ அதே வலிதான் அந்த இடுப்புல இருக்கிற வலி, இந்த மூட்டுல இருக்கிற வலி, இல்லை கையில இருக்கிற வலி. அவனும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவான் அந்த வலியோட. அப்ப முடிச்சுட்டு வந்த பிறகும் கையில வலி இருக்கும். ஸோ அப்ப அந்த வலி இருக்கணும், அப்பதான் வந்து அவனுக்கு ஆர்ம்ஸ் வரும். ஸோ அந்த பெயின் தான் அவனுக்கு வந்து அவன் ஹெல்ப்னு நினைக்கிறான். அதே மாதிரி ஒரு பெயின் வருது, இந்த பெயினை முழுசா ஏற்றுக்கிட்டான்னா எப்படி ஜிம்மில் இருக்கிறவனுக்கு வலிக்கும், ஆனால் அந்த வலி கஷ்டத்தை தராது. ஒருவித வெறிப்பிடிக்க போய் நான் எப்போ போகும் இது அப்படின்ட்டு ஒரு குழப்பம், ஒரு எரிச்சல், ஒரு வெக்ஸ் ஆகிறது, ஒரு டென்ஷன் ஆகிறது எல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாத. அதே இடுப்புல ஏற்றுக்கிட்டோமா, ரைட் எழுப்புல ஏற்றுக்கிட்டோம். இப்போ நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், ரெஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டான் பாதி பேர். நான் தான் வேலை பார்க்கணும்ட்டு அந்த ரெஸ்ட் அக்செப்ட் பண்ணாமல் உள்ளே போய் அதை வேலை பார்த்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறது. அப்போ இப்போ ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க கண்ணை சரி பண்ணா அப்படின்ட்டு ரெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணானா அந்த ரெஸ்ட்டு வலிக்காது. ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஆனால் நம்ம எதையுமே அக்செப்ட் பண்ணாதனால அந்த ப்ராசஸை வந்து சீரியஸ் ஆக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெறுத்துட்டே இருக்கோம், அதாவது புரியாமல் அதை சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதை வெறுத்துட்டு இருக்கோம். அதை வெறுக்கிறதே ஒரு கஷ்டமாயிடுது, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வழியை வந்து பண்ணுது. ப்ளஸ் புரியாமல் நாம் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் பரபரப்பில், ஏற்றுக்கொள்ளாமல். இந்த லக்ஷ்மணன் வந்து சண்டை போட துணிகிற மாதிரி. அப்போ பிரச்சனை பெருசுதானே ஆகும், அவனாட்ட அம்ப விட்டுருந்தா. ஸோ அதனால் வலியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வலி ஏற்றுக்கொள்ளும் போது நண்பனாக கருதப்படுகிறது அந்த வலியா. இந்த வலி வந்து ஏன் வந்தது? எப்பா உன் இடுப்புல சில பிரச்சனை இருக்கு, அதை சுட்டி காட்டுவதற்காக ஒரு ரிப்போர்ட்டாக தான் நான் வந்திருக்கேன், இந்த தேங்க்ஸ்ரா
அப்போ எனக்கு வலி போயிடுச்சா, அந்த அந்த கோளாறு போயிடுச்சா இல்லையான்னு யார் சுற்றி காட்ட போகிறா? அந்த வலி தான். ஓகே, நான் டீல் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை, அந்த நான் இப்போது இருக்கும் நிலையை, அந்த வலியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு கஷ்டம் இருக்காது. 2வது முழுமையான ஒரு புரிதல் வரும். அந்த புரிதலோடு அதை எதிர்கொள்ளும் போது எளிதாக பிரச்சனையை ஈஸியாக எதிர்கொண்டு அதை தீர்க்க முடியும். இல்லை அப்படின்னா நான் அக்செப்டன்ஸே பண்ணலைன்னா தான் அந்த வலி கஷ்டமாகவும் இருக்கிறது. புரிதல் இல்லாமல் எதிர்கொள்ளும் போது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிரச்சனைலாம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உடனே அடுத்த கேள்வி, எத்தனை தான் நான் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு. அக்செப்டன்ஸ்னு வந்துக்கிட்டா எத்தனை இதுனே வராது. அதாவது அக்செப்ட் இல்லாதப்பதான் இந்த கேள்வியே வருது. இப்போ உனக்கு கிஃப்ட் எத்தனை தான் வருதுன்னு ஏற்றுக்கொள்ள கேட்பியா? பணம் எவ்வளோ தான் வருது நான் அக்செப்ட் பண்ணுறது கேட்போமா? புகழ் டெய்லி 4 பேர் புகழ்ந்துட்டே இருக்கானே எவ்வளோ தான் புகழை நான் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கோமா? அதெல்லாம் கேட்கறது இல்லை. ஸோ அதே தான். ஏன்னா அக்செப்டன்ஸ் சுகமானது, வலி இல்லாதது, ஒரு புரிதலை தரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் இப்போ அடுத்து எனக்கு தலை கிரிகிரின்னு வந்துருச்சு. அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது சூப்பராக புரியும். இடுப்பொலிக்கும் என் தலைகிரிக்கும் ஏதேனும் லிங்க் இருக்கிறதா? இல்லை அந்த தினத்தில் நான் சாப்பிட்டதின் விளைவு, அந்த வேற ஏதாவது ஒவ்வாத பொருளை சாப்பிட்டு அதன் விளைவாக இருக்கிறதா? இந்த கிரிகிரி 3 நாள் 4 நாள் தொடருது அப்படின்னா ஏதேனும் ஒரு சத்து குறைபாடா, விட்டமின் குறைபாடா? அந்த விட்டமின் குறைபாடுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம டயட்டுங்கிற பேரில் ஒரு ஒரு டயட்டை முழுமையாக ரசித்து ருசித்து சந்தோஷமாக டயட் இருந்தாலும் அது உடம்புல போய் சேரும் அந்த சத்து. அது வேற வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு உடம்பை குறைக்கணுமே அப்படின்ட்டு ஒரு விதத்தில் நம்ம சாப்பிடும்போது அது உடம்பு கம்மியாகும். உடம்புல நம்ம சாப்பிட்டதோட சத்தும் போய் சேராது. அப்போ அந்த வைட்டமின், மினரல், எனர்ஜி எல்லாம் காலியாகி அது கிரிகிருக்குதா? அப்போ என்ன கோளாறு அப்படிங்கிறது தெளிவாக கண்ணாடி மாதிரி அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அப்படி ரிலாக்ஸாக அதை ஏற்றுக்கொண்டு சூப்பர்ரா ஏதோ எனக்கு சொல்ல வர்ற அப்படின்ட்டு அதை கட்டி பிடிச்சி ஏற்றுக்கொண்டு ஒரு ரிலாக்ஸாக பார்த்தோம்னா கண்ணாடி மாதிரி கிளீனாக புரியும். நம்ம வந்தவுடனே டென்ஷன் ஆயிடுறோம், கோவப்பட்டுறோம், இன்னைக்கு இது வரக்கூடாதுன்ட்டு அதோட சண்டை போடுறோம். அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை, புரிதல் இல்லை. ஆனால் போகணும்னு புரிதல் இல்லாமல் சண்டை போட்டால் காலி தான். ஸோ அப்போ உப்பு ஜலத்தில் வரும்போது எப்படி ஜலம் அந்த உப்பு அப்படியே கரைச்சி ஜலமாகவே மாற்றி விடுகிறதோ, அந்த வலி எனக்குள்ளே வரும்போது அதோடு கலந்து விட வேண்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஜிம்மில் சொன்னேன். அவன் அந்த வலியை கலந்துடுவான், அந்த வலியை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்குவான். ஸோ அந்த மாதிரி அந்த வலி, ஏன்னா வலி உனக்கு துன்பத்தர வரல, அது ஒரு சென்சார். எப்பா அந்த வலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வலி இல்லாமல் இருந்தால் நல்லது தானேன்ட்டு. அவளுக்கு வலி இல்லை அப்படின்னா இடுப்பு உடஞ்சு 2 துண்டா இருக்கும். அந்த வலி தான் இப்போ காப்பாற்றிருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்கு வலி நம்மகிட்ட. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குடா, க்யூர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறது வலி. தலை கிரிகிரி சுத்துதுன்னா அது உன்கிட்ட கெஞ்சுது, உன்கிட்ட விட்டமின் இல்லைடா அதனால தான் கிரிகிரி சுற்றுனேன். அப்புறம் நான் அந்த கிரிகிரி தலை கிரிகிரும் சுத்தலை, வலியே இல்லைன்னா நம்மெல்லாம் பிறந்த 2-3 மாதத்துக்கு எடுத்துருவோம். அந்த வலி தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறத அந்த வலி தான் உணர்த்தி நம்ம கடைசி வரைக்கும் லாங் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வலி தான். நான் ஒன்று சாப்பிட்டேன், வயிற்று வலி வந்தது அப்படின்னா தான் நான் அதை சாப்பிடாம இருக்க முடியும். இல்லை நான் மேலும் சாப்பிடுவேன். இப்போ அல்சர் வந்துருச்சு, வலியே இல்லை அப்படின்ட்டு ஒரு சின்ன கடவுள் வலியை தடுக்கலை. அதாவது அந்த இன்பமான வலியை மட்டும் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வலியை தராமல் விட்டார், மைல்டு வலியை மட்டும் கொடுத்துட்டு. அப்படின்னா அல்சர் வரும். ஏன் காரம் சாப்பிட்டுட்டே இருப்பேன், என்ன ஆகும், குடல் மொத்தம் செஞ்சு ஆள் தெரிஞ்சிடும். அப்போ அந்த அல்சர் வந்துருச்சு அப்படின்னோடனே அவனோட காரத்தை கம்மி பண்ணி அவனால் நீடித்து வாழ முடிகிறது. அப்போ வலி நண்பன் தானே. மூட்டு வலி இருக்கு, அந்த வலி எக்ஸ்ட்ரா வலி தெரியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், வேகமாக தாறுமாற வேலை பார்க்கும். தாறுமாற வேலை பார்த்து வெயிட்டை தூக்குறேன், அதை தூக்குறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு கடைசி முட்டு கலந்து கீழே வந்துடும், ஆள் காலி. அப்போ அது போகாமல் இருக்கிறதுக்கு அது கத்துது, ப்ளீஸ்டா என்னை கவனிடா அப்படின்னு.
ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த வழியை பார்த்தோம்னா அதை ஏற்றுக்கொள்வோம், அக்செப்ட் செய்துக்கொள்வோம், லவ் பண்ணுவோம். அது வழி அப்புறம் ஈஸியாக இருக்கும், அப்புறம் புரிஞ்சுக்கிடுவேன். ஸோ அக்செப்டன்ஸை பற்றி ஓரளவு சொல்லிட்டு நினைக்கிறேன். புரிஞ்சதா?